மக்களே, நம்ம இன்றைக்கி லால் பகதூர் சாஸ்திரிக்கு இங்கே ஒரு நினைவிடம் கட்டியிருக்காங்க. ஏன்னா லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக இருந்தப்போ, ரெண்டாவது பிரதமரப்போ இங்கே வந்து தாஸ்கண்ட் ஒப்பந்தம் போட பாகிஸ்தான் அதிபரோட வரப்போ இங்கே வந்து எதிர்பாராத விதமாக இறந்து போயிட்டார். அது ஞாபகமாக இங்கேயே அந்த ஸ்ட்ரீட்டுக்கே சாஸ்திரி ஸ்ட்ரீட்டுன்னு பேர் வச்சுருக்காங்க. மெயினான இடத்துல சிட்டி சென்டரில் வச்சுருக்காங்க. அந்த இடத்தையும் அப்போல்லாம் பக்கத்தில் வந்து இந்த இரண்டாம் உலகம் போகிறப்ப உயிர் நீத்த போர் வீரர்கள் அவர்கள் ஞாபகம் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர், அதாவது சுதந்திர சதுக்கம் அப்படின்னு ஒரு கொஞ்சம் பெரிய அளவில் வந்து இது வச்சுருக்காங்க. பெரிய பூங்கா, அங்கே நிறைய நினைவிடங்கள் சார்ந்த அந்த போர் வீரர்கள் உயிர் நீத்தவர்கள் பேர் அது இதெல்லாம் நிறைய இது வச்சுருக்காங்க. அதை வந்து நம்ம இப்போ இந்த இதில் வந்து பார்ப்போம். நிறைய செய்திகள் இருக்குது, பாருங்கள். ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம 2வது நாளாக நமது நாட்டில் 2வது பிரதமர் ஆகிய லால் பகதூர் சாஸ்திரி உஸ்பெகிஸ்தான் வந்தப்போ இங்கே தான் மறித்து போயிட்டார். அவர் இறந்த இடத்தின் நினைவாக இந்த தெருவுக்கு பெயர் சாஸ்திரி ஸ்ட்ரீட் அப்படின்னு வச்சுருக்காங்க. மெயினாக அவருக்கு வந்து ஒரு நினைவு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவருடைய சிலையை இங்கே வச்சுருக்காங்க. லால் பகதூர் சாஸ்திரி 1966 இங்கே வந்து இறந்து போயிருக்கார். லால் பகதூர் சாஸ்திரி அவருக்கு இங்கே ஒரு நினைவிடம் வைத்திருக்காங்க. முக்கியமான இடம். நம்ம இந்தியர்கள் வந்து அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இது. இதில் வரலாறுலாம் நான் பின்னாடி சொல்கிறேன். அது ஒரு நீண்ட வரலாறு. வருங்க, சாஸ்திரி ரோடு மெயினான ரோடு. இந்த ரோடு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடலாம். இது லால் பகதூர் சாஸ்திரி ரோடு. சாலை வேலையில் நடந்துக்கிட்டு இருக்குது. லால் பகதூர் சாஸ்திரி நினைவகத்துக்கு இது போல நின்று முக்கியமான ஒரு கார்னர் இடம். அருமையாக பண்ணியிருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர். இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர் வந்து இங்கே 2ஆம் உலகப் போரில் உயிர் நீத்த இந்த மக்களுக்காக, போர் வீரர்களுக்காக நினைவில் வச்சுருக்காங்க. நல்ல பெரிய இதில் சுற்றிலும் மரங்கள். இதுதான் நம்ம வந்து மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் அண்டர் கிரவுண்டு. அங்கேருந்து இது பண்ணியிருக்காங்க. அங்கே சுற்றி நிறைய இடம் இருந்தாலும் எல்லாம் இந்த பக்கத்தில் சுற்றி உள்ள பில்டிங் எல்லாமே வந்து அரசு அலுவலகங்கள். இந்த கவர்மெண்ட் இது எல்லா இது அலுவலகங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்தவங்க பார்த்திங்கனாக்கா நம்ம அவ்வளவு குயிக்காக பார்க்க வேண்டியிருக்குல்ல நம்ம. ஏன்னா நம்ம பழங்கால இடமெல்லாம் கீவா, சமர்கண்டு, புக்கார் அந்த இடம் போகிறதுனா வந்து ட்ரெயின் நம்ம போனிருக்கு. ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி போயிட்டு வரதே நம்ம ஏற்கனவே 5 நாள் தான் போட்டிருக்கோம். அதனால் நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால மினிமம் நம்ம 5 நாள் போட்டுருவோம். ஆக்சுவலாக 8 நாளாவது போடணும் கொஞ்சம் மினிமம் இந்த உஸ்பெகிஸ்தானில். அதனால் இப்போ
குயிக்காக எவ்வளோ இடம் அந்த 5 நாளுக்குள்ளே பார்க்கணுமோ அதுக்குள்ளே பார்த்துட்டு நம்ம அடுத்து அசர்பைஜான் போக வேண்டியதுதான். இங்கே உள்ள அந்த நினைவு சின்னம் பார்த்திங்கனாக்கா இந்த ஒரு உருண்டை மாதிரி இருக்கு பாருங்க, அதான் ஆக்சுவலாக நினைவு சின்னம். அது உள்ள இப்போ பார்க்குறதுக்கு அனுமதி போல இருக்குது, அங்கே செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. இங்கே உள்ள இடத்துல பார்த்திங்கனாக்கா அந்த 2ஆம் உலகப் போரில் இறந்தவங்களுடைய அனைத்து விதமான பேர்கள், அவங்க பேர் மிலிட்ரி சோல்ஜர் பேர் எல்லா பேரும் ஃபுல்லாக அடிச்சிருக்காங்க. நல்ல ரம்மியமான சூழ்நிலையாக இருக்குது. இந்த இதுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா பெரிய கோயில் மாதிரி கட்டியிருக்காங்க வச்சுக்கோங்களேன். நடுவில் ஒரு அம்மா உட்காந்துருக்க மாதிரி, அதை சுற்றிலே ஒரு அட்டமாக நடுவில் நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுதான் அந்த அணையா நெருப்புன்றது, அந்த இது வச்சுருக்காங்க. அதில் அந்த உஸ்பெஸ்கிஸ்தான் அந்த மொழி இதில் எழுதியிருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் ஆல்வேஸ் லிவிங் இன் அவர் ஹார்ட்ஸ், எங்கள் இதயத்தில் எப்போதுமே நீங்கள்லாம் குடியிருக்கீங்க அப்படின்ற வகையில் இந்த மாதிரி அந்த உஸ்பெக் மொழியில் எழுதியிருக்காங்க. அந்த நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு அம்மாவோட வெண்கல சிலை சோகமே உருவாக உட்காந்துருக்குது. அதை பார்க்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்குது. அந்த இதை அப்படியே பார்த்துட்டு அந்த போகிற பாதை மாதிரி வச்சுருக்காங்க, செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. இந்த உஸ்பெஸ்கிஸ்தான் இது சுதந்திரம் வாங்குறப்ப இறந்தவர்கள் ஞாபகமாக இந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர் வச்சுருக்காங்க. யார் யார் பேர் எந்தெந்த வருஷம் இருந்தாங்க அவ்வளோ இருக்குது. எத்தனை பேர் 1943, 45, 43, 45 நம்பர் ஃபுல்லாக போட்டுருக்காங்க. டிபெண்டன்ஸ் சுதந்திரம் வாங்குவதற்காக வீரமரணமடைந்த எல்லோருடைய பேர் ஏக்கஜனமாக இருக்கப்பா. இது ஃபுல்லாகவே தான். அந்த அம்மா அதுக்காக சுற்றிலும் அந்த எழுத்துக்கள் சோகமாக உட்காந்துருக்க மாதிரி நடுவில் சென்டராக நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த நெருப்புல உள்ளாரியே நிறைய எழுத்துக்கள்லாம் இருக்குது. அந்த எழுத்துக்கள் தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தே ஆர் ஆல்வேஸ் லிவிங் இன் அவர் ஹார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த இதை சொல்லியிருக்காங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். அடுத்த வீடியோவை விரைவில் உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.